எழுத்தாளர் மகிழினி பாலா அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். அத்தியாயம் 36. பரமேஸ்வரி பள்ளிக்கூடம் முடிந்து கவலையுடன் வீட்டுக்கு வந்தாள். பரமேஷ் படிக்கும் பள்ளிக்கூடத்திற்கு புதிதாக முதுகலை படிப்பும் ஆசிரியர் பயிற்சியும் படித்து முடித்த ஆசிரியை வேலைக்கு வந்து சேர்ந்து இருந்தார். ஆசிரியை அகிலா 9 மாதம் கன்சீவாக இருந்தார்கள். அந்த நிலையிலும் கணக்கு பாடத்தை நன்கு புரிகிற மாதிரி பொறுமையாக பாடம் நடத்தினார். அப்படியும் பரமேஷ் படிக்கிற வகுப்பில் கூட படிக்கும் பையன் ஒருவன் கணக்கு ஆசிரியை பாடம் நடத்தியது புரியவில்லை என்று திரும்ப திரும்ப சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருந்தான். மாணவர்கள் அனைவருமே அவனுடைய செயலுக்கு அவனை திட்டிவிட்டு வருத்தப்பட்டார்கள். பரமேஷ் வீட்டுக்கு வந்த பிறகும் பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்வை நினைத்து வருத்தமாக இருந்தவளிடம் பவானி தனக்கு மேனேஜர் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸில் கேக் இருக்கவும் அதை எடுத்து பவானி கொஞ்சம் சாப்பிட்டு தங்கை பரமேஷுக்கும் கொடுத்தாள். ஏற்கனவே பரமேஷ் மனது சரியில்லாமல் இருந்ததால் எனக்கு இப்பொழுது கேக் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். பரமேஷ் கவலையாக இருப்பதை பார்த்த பவானி, ஏன் இப்படி சோகமா இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? எதுவானாலும் என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்ச நான் சரி பண்றேன் என்று கூறினாள். பரமேஷ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று சொல்லி வகுப்பில் நடந்த அனைத்தையும் கூறினாள். பவானி தங்கைக்கு ஆறுதலாக பேசி, இப்படி பிரச்சனைகளை நாமும் கண்டு கொள்ளாமல் கடந்துதான் போக வேண்டும் என்று சொல்லி புரிய வைத்தாள். பார்கவி பள்ளிக்கூடம் முடிந்து வந்தவள் பரமேஷிடம் வம்பு பண்ணி அவள் ஃப்ரெஷ்ஷப்பாக சென்றாள். இரவு உணவை செய்து முடித்த அலமேலு அனைவரையும் சாப்பிட கூப்பிட்டார். அனைவரும் குடும்பமாக உட்கார்ந்து இரவு உணவை சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்தவுடன் மகள்கள் படுக்க சென்றனர். எப்பொழுதும் போல வீராசாமி தன்னுடைய மனைவியிடம் பவானியின் திருமணத்தை பற்றி கலந்து பேசிக்கொண்டு இருந்தார். வீராசாமி தன் மனைவியிடம், அலமோ, இன்னைக்கு பவானிய பெண் கேட்டவங்களுக்கு பவானியோட ஜாதகத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஜாதக பொருத்தம் சரியா இருக்கணும் என்று கூறினார். ஏங்க, அவங்க நம்மளை விட மிகவும் வசதியானவங்க. மாப்பிள்ளை வீட்டாரோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளால சீர்வரிசெல்லாம் செய்ய முடியுமாங்க என்று கணவரிடம் அலமு சொல்லவும், வீராசாமி, நம்மளால எவ்வளவு சீர் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வோம் அலமோ என்று கூறினார். வீராசாமி இப்பொழுது இருக்கிற நகையில் பவானிக்கு எவ்வளவு பவுன் நகை போடலாம் என்று மனைவியிடம் கேட்கவும், அலமேலு, நம்மள்ட்ட இப்ப இருக்க நகைய 3 பிரிச்சு அதுல ஒரு பங்கு நகையை மட்டும் பவானிக்கு இப்போதைக்கு போடலாங்க என்று கூறினார். என்னம்மா இப்படி சொல்ற? நம்மள்ட்ட இப்போதைக்கு கொஞ்சமா தானே நகை இருக்கு. இப்ப நம்மள்ட்ட இருக்க எல்லா நகையும் பவானிக்கு போட்டு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் என்று வீராசாமி சொல்லவும், ஏங்க, இருக்கிற எல்லா நகையும் பவானிக்கு போட்டுட்டா மத்த பிள்ளைங்களுக்கு நகை போட வேணாமாங்க என்றார். அலமோ, நீ சொல்றதும் சரிதான். அவங்களுக்கும் நகை போடணும். மத்த பிள்ளைங்க இப்பதான் படிக்கிறாங்க. அவங்கள திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள பணம் சம்பாதிச்சு நகை செஞ்சு போட்டுக்கலாம் அலமோ என்றார். இந்த காலத்துல நிறைய நகை செஞ்சு போட்டாதான் நம்மளோட மகள்களுக்கு நல்ல இடமா அமையும். நாமளும் எவ்வளவு சீர்வரிசை செய்யறோமோ அதை வச்சுதான் நம்மளோட மகளுக்கு வசதியான மாப்பிள்ளையும் நல்ல வேலையில இருக்கிற மாப்பிள்ளையும் அமைவாரு. அதுவும் இப்ப என்னோட நண்பர் மூலமா பவானிய பெண் கேட்டு வந்திருக்கிற மாப்பிள்ளை நிறைய படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குறார். அவரோட குடும்பமும் நல்ல வசதியான குடும்பம். அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி நாமளும் சீர்வரிசை எல்லாம் செஞ்சாதான் நமக்கு மரியாதையா இருக்கும் என்று வீராசாமி கூறினார். சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அவங்களும் நம்மளை விட அதிகமா வசதியா இருக்கிறவங்க தான். ஆனாலும் பவானி அழகாவும் இருக்கா, நல்லா படிச்சு இருக்கா. நம்மளோட வசதி பத்தி தெரிஞ்சுதானே அவங்க நம்மளோட வீடு தேடி வந்து பெண் கேட்டிருக்காங்க. அப்படியே பவானியோட ஜாதகத்தோட அந்த பையன் ஜாதகம் பொருந்தி வந்தா மாப்பிள்ளை வீட்டார்ட்ட நாமளும் ஓப்பனா சொல்லிடுவோம். இப்போதைக்கு எங்களால இவ்ளோ பவுன் நகை தான் போட முடியும், இவ்ளோ சீர்வரிசை தான் செய்வோம்னு சொல்லிடலாம். அதுக்கு பிறகு அவங்க நாம செய்யற சீர்வரிசை போதுன்னு சொன்னா பவானி அந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் என்று கூறினார். அதுக்கு இல்ல அலமோ, நம்மளோட வசதியை நினைச்சு சீர்வரிசை குறைவா செஞ்சா பவானிக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை கிடைக்காம போயிடும். நம்மளோட மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாமளும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தாவது மத்த 2 மகளுக்கும் நகை பணம் சேர்த்துற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அலமோ என்று கூறினார். ஏங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்களும் இவ்ளோ நம்பிக்கையோட சொல்றீங்க. இப்பவே உங்களுக்கு சுகர், பிரஷர் எல்லாம் இருக்கு. நீங்க அதிகமா வேலை பார்த்தா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிட போகுது. உங்களுக்கு எதுக்குங்க இவ்ளோ சிரமத்தை தலையில இழுத்து போட்டுக்க நினைக்கிறீங்க என்று கணவரிடம் தன்னுடைய ஆதங்கத்தை அலமேலு கூறினார். அதுவும் கால நேரம் மனிதர்களின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி விடுகிறது. பின்னால் எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கே தெரியாது. ஆழம் தெரியாம நாமளும் கால விடக்கூடாதுங்க. இப்போதைக்கு இருக்கிற நகைய 3 பேருக்கு பிரிச்சு வச்சுட்டா பிறகு சம்பாதிக்கிற பணத்துல நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி திரும்பவும் நகை செய்து நம்மளோட மகளுகளுக்கு போட்டுக்கலாம். பவானிய திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அவளுக்கு சீர்வரிசை செய்யத்தான் போறோம்.
அப்ப நம்மளோட வசதிக்கு ஏற்ப கூட குறைய சீரெல்லாம் செஞ்சுக்கலாம் என்று அலமு கூறினார். நீ சொல்றதும் சரிதான் அலமோ. ஆனா பவானிக்கு நகை கம்மியா போடுறோன்னு இவங்கள பவானி வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம் இருக்கு எனக்கு. அதனால எப்படியாவது கஷ்டத்தை பார்க்காம அவங்க கேட்குற நகையை செய்து போடலாம். சீர்வரிசையும் நல்லா செய்யலான்னு எனக்கு தோணுது. பணத்துக்காக நம்மளோட மகளுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை கிடைக்க விடாம நாமளே தடையா இருக்கக்கூடாது இல்லையா? என்று மனைவிக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்தார். பவானிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அதுக்கேற்ப என்ன செய்யலான்னு மனசுல யோசனையா இருக்கு என்று கூறினார். இப்படியே எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்க போறோம்? நீங்களும் படுத்து தூங்குங்க. காலையில நானும் சீக்கிரமா எழுந்து சமையல் வேலையை பார்க்கணும். நீங்களும் ஆபீஸ் போகணும். சீர்வரிசை செய்யறத பத்தி பிறகு பேசிக்கலாம். இப்ப நிம்மதியா தூங்குங்க. தூக்கம் முழிச்சா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிட போகுது என்று சொல்லி கணவரை தூங்க சொல்லவும் வீராசாமியும் படுத்து தூங்கினார். அலைமேலு தன்னுடைய கணவரை தூங்க சொல்லிவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு வந்து படுத்தவருக்கு தூக்கம் வரவில்லை. தன்னுடைய கணவர் சொல்லுவதும் சரிதான். ஆனால் அதற்காக பவானிக்கு மட்டும் இருக்கிற நகையை போட்டு திருமணம் செய்து கொடுப்பதும் சரியில்லையே. நமக்கு கூட இப்ப கழுத்துல போட்டுக்கிறதுக்கு நகை தேவையில்ல. அப்பா வந்து உன்னோட நகையை நீ போட்டுக்காம மகளுக்கு ஏன் போட்டு விட்ட? நான் ஆசையா செய்து போட்ட நகையை நீ ஏன் போட்டுக்கல? இப்போ உன்னோட கழுத்து வெறும் கழுத்தா இருக்குன்னு அப்பாவா அம்மாவா வந்து கேட்க போறதில்ல. திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த வீடு வாங்க பணம் பற்றவில்லை என்று அப்பாவிடம் கூறிய போது, உன்னோட நகையெல்லாம் மாப்பிள்ளைட்ட அடகு வைக்க கொடுமா என்று சொல்லி அப்பாவும் கூறினார். ஆனால் வீராசாமியோ, உனக்கு ஆசையா உன்னோட பெத்தவங்க செய்து போட்ட நகைய நீ போட்டு அழகு பாருமா. உன்னோட கழுத்தை வெறும் கழுத்தை வச்சுக்கிட்டு நான் வீடு வாங்குறது சரியில்லை. நான் கடன் வாங்கி வீடு வாங்கிடுறேன். மாசம் மாசம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சு கடனை அடைச்சிடலாம் என்று கூறினார் வீராசாமி. இப்ப வீடு வாங்கின கடனை அடைச்சிட்டோம். நமக்கு நம்மள புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துற அன்பான கணவர், நல்ல பிள்ளைகளோட அருமையான குடும்பம், நம்மளை எப்பவும் அனுசரிச்சு போகிற நல்ல கணவர் நமக்கு கிடைச்சிருக்கார். இவர் நல்லவர்னு தெரியும் தான் அப்பாவும் இவருக்கு வசதி குறைவா இருந்தாலும் பரவாயில்லன்னு இவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல ஆண் பிள்ளைகள் எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறதில்ல. ஒரு சிலர் அப்படியும் இப்படின்னு தான் இருக்கிறாங்க. நம்மளோட 3 மகளுக்கு நாம நல்லா இருக்கும்போதே நல்ல பையனா பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிடணும். நம்மளோட பெண்களுக்கு நல்ல பையன்கள் மாப்பிள்ளையா கிடைக்கணும். இப்படியே தன்னுடைய பழைய நினைவுகளையும் மகள்களுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றியும் கவலையுடன் நினைத்துக்கொண்டே படுத்து இருந்த அலமேலு விடியற் காலையில்தான் தூங்கினார். அத்தியாயம் 37. காலையில் சீக்கிரமாக எழுந்த அலமேலு சமையல் வேலைகளை பரபரப்பாக செய்து முடித்தார். வீராசாமி மகள்களுடன் அமர்ந்து சாப்பிட்டவர். கடைக்குட்டி பார்கவியை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டு வந்தவர் பெரிய மகள் பவானியை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார். ஏனோ இன்று வீராசாமிக்கு மனதில் குழப்பமாகவே இருந்ததுடன் பயமாகவும் இருந்தது. மகளுடைய ஜாதகத்தை பார்க்க சொல்லி ஜாதகத்தை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பியதை அவர்கள் இன்று பொருத்தம் பார்ப்பார்களே, அங்கே மகளுடைய ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகத்தோடு பொருந்தி வருமா வராதா என்கிற குழப்பமும் கவலையும் இருந்தது. அப்படியே ஜாதகம் பொருந்தினாலும் அவர்கள் நகை பணம் எல்லாம் எவ்வளவு கேட்பார்களோ என்கிற பயமும் அவருக்கு இருந்தது. அதனால் அலுவலகம் போகிற வழியில் அருகில் உள்ள பிள்ளையார் கோயில் அருகில் வண்டியை நிறுத்தினார். பவானியிடம், வாமா, பிள்ளையார் கோயில சாமி கும்பிட்டு போகலாம் என்று சொல்லி பவானியை அழைத்து கொண்டு போய் சாமி கும்பிட்டனர். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது போல கோவிலுக்கு சென்று சாமியிடம் வீராசாமி அவருடைய கவலையையும் சொல்லி மனபாரத்தையும் சாமியிடம் இறக்கி வைத்தார். பவானியும் தன்னுடைய காதல் கனவு திருமணத்தில் முடிய வேண்டும், அதுவும் பெற்றவர்கள் சம்மதத்துடன் தன்னுடைய ஆசை நாயகனை கைப்பிடிக்க வேண்டும் என்று அவளுடைய விருப்பத்தை பிள்ளையாரிடம் சொல்லி வேண்டிக் கொண்டாள். பிள்ளையாரப்பன் தன்னுடைய பக்தர்களில் அப்பாவின் வேண்டுதலை நிறைவேற்றுவதா மகளின் ஆசையை நிறைவேற்றுவதா என்கிற குழப்பத்தில் இருந்தார். கோயிலில் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிக் கொண்டு கிளம்பிய வீராசாமி மகளை அலுவலக வாசலில் இறக்கிவிட்டார். பவானி அலுவலகம் உள்ளே சென்று தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். தன்னுடைய இடத்தில் உட்கார்ந்து தட்டச்சு செய்தாலும் மேனேஜரை பற்றிய ஞாபகமாக இருக்கவும் பவானிக்கு மேனேஜர் தன்னை அணைத்துக் கொண்டு இருப்பது போலவே தோன்றியது. பவானியும் சிறிது நேரம் அதே ஞாபகத்தில் இருந்தவள் நிதானத்திற்கு வந்து தன்னுடைய பக்கத்தில் மேனேஜர் இல்லை என்பதை அறிந்து கொண்டவுடன் இது கனவுதானா என்று நினைக்கவும் அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நேற்றைய நிகழ்வை நினைத்துக்கொண்டு அதே ஞாபகமாக இருக்கவும் நமக்கு அப்படி தோன்றியிருக்கிறது என்று நினைத்து தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டவள் மேனேஜருடைய இருக்கையை திரும்பி பார்த்தாள். அங்கு அவருடைய நாற்காலி காலியாக இருந்தது. அதனால் பவானிக்கு அவரை சீக்கிரமாக பார்க்க வேண்டும் என்று அவளுடைய மனதும் எங்கியது. பவானியின் கண்களும் அந்த பக்கம் திரும்பி பார்த்து அவரை தேடியது. மேனேஜர் வந்தவுடன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
நேற்று ஸ்வீட் பாக்ஸில் கேக் வைத்து கொண்டு வந்து கொடுக்கவும் ஆச்சரியத்தில் தன்னை மறந்து அவளும் நன்றி எதுவும் சொல்லாமல் இருந்து விட்டாள். அதனால் இன்று எப்பொழுது வருவார், அவருக்கு நன்றி சொல்லலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது உள்ளே வந்த மேனேஜர் நல்லதம்பி தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்தார். உடனே அவருடைய கண்கள் பவானியை தேடியது. பவானியும் மேனேஜர் வந்தவுடன் அவருடைய முகத்தை பார்த்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் பார்க்கவும் இவர்களுடைய கண்கள் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொண்டன. பவானியின் கண்கள் அவரை பார்க்கும்போது அவளுடைய கண்களில் உண்மையான காதல் தெரிந்தது. ஆனால் மேனேஜருடைய கண்களில் காமம் தெரிந்தது. அதை அவளும் அறிந்து கொள்ளவில்லை. பவானி காதல் மயக்கத்தில் இருக்கவும் மேனேஜருடைய மனதில் காதலும் இல்லை, அவருடைய கண்களில் காதல் பார்வையும் இல்லை. அது காம பார்வை என்று பவானிக்கு நினைக்கவோ யோசிக்கவோ தோன்றவில்லை. இப்படியே எவ்வளவு நேரம் வேலை செய்யாமல் பார்த்து கொண்டே இருக்கப் போகிறீர்கள் என்று கடவுள் நினைத்தாரோ என்னவோ. மேனேஜருக்கு போன் வந்தது. லேண்ட்லைன் போனில் ரிங் சவுண்ட் வரவும் நிதானத்திற்கு வந்த மேனேஜர் போனை எடுத்து காதில் வைத்து பேசிக் கொண்டு இருந்தார். பவானியும் மேனேஜருக்கு போன் வரவும் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தி வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். மேனேஜர் போன் பேசி முடித்தவுடன் போனை வைத்துவிட்டு வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு மற்ற அலுவலர்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டு இருப்பதை சரிபார்த்தார். அலுவலர்கள் வருகை பதிவேட்டை சரிபார்க்க வேண்டியது துணை மேலாளர் தமிழினியின் பொறுப்பில் இருந்தது. ஆனாலும் எப்பொழுதாவது மேனேஜரும் சரிபார்க்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? சிறிது நேரம் வேலை பார்த்தவர் வெளியில் சென்றுவிட்டு உள்ளே வந்தவர் பவானியிடம் ஏதோ வேலை செய்ய சொல்பவரைப் போல பவானி அருகில் வந்தார். அப்படியே பவானியிடம் ஒரு செய்தித்தாள் பேப்பரில் பூ வாங்கி மடித்து கொண்டு வந்து கொடுத்தார். பவானியும் மேனேஜர் அருகில் வரவும் மேனேஜரிடம் நன்றி என்றாள். நேத்து கொடுத்த கேக்குக்கும் இன்னைக்கு கொடுத்த பூவுக்கும் சேர்த்து ஒரே தேங்க்ஸ் மட்டும்தானா என்று குறும்பாக கேட்கவும் பவானி முகத்தில் புன்னகையாக மலர்ந்த முகத்துடன் சிரிப்பை பரிசாக தந்தாள். அவள் உதட்டை குவித்து சிரித்ததும் அவளுடைய கண்களில் மின்னிய காதலும் அழகாகத்தான் மேனேஜருக்கு தெரிந்தது. இவரும் பவானியை ரசித்துக் கொண்டே யாரும் கவனிப்பதற்குள் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். பவானி மேனேஜர் கொடுத்த செய்தித்தாளில் மடித்த பேப்பரை பிரித்து பார்த்தாள். மல்லிகைப்பூ நன்கு விரிந்த மனமாக இருந்தது. உடனே தலையில் வைத்துக்கொள்ள ஆசையாக இருந்தது. இங்கேயே இந்த நேரத்தில் பூ வைத்தால் யாரும் சந்தேகப்படுவார்கள் என்று நினைத்தவள் அப்படியே பூவை கையில் எடுத்துக்கொண்டு பாத்ரூம் அருகில் உள்ள ரூம் அருகில் சென்றாள். தன்னுடைய கையில் இருந்த பூவை தலையில் வைத்து அழகு பார்த்தாள். அப்படியே அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணுகிற இடத்தில் இருந்த கண்ணாடியில் தன்னுடைய முகத்தையும் தலையில் வைத்த பூவையும் அழகு பார்த்தாள். மேனேஜர் அமர்ந்து இருக்கிற இடம் வரை சென்று உலக அழகி போட்டிக்கு நடந்து காண்பிப்பவளைப் போல தன்னுடைய தலையை அவருடைய பக்கமாக திருப்பி தலையில் வைத்துக்கொண்ட பூவை காண்பித்தாள். அப்படியே தலையை இடதும் வலதுமாக ஒரு ஆட்ட ஆட்டியவள் அவருக்கும் பூவின் மனத்தையும் காற்றுடன் அள்ளி தெளித்துவிட்டு எதுவும் தெரியாதவளைப் போல வந்து அமர்ந்து கொண்டாள். மேனேஜரும் தான் வாங்கி கொடுத்த பூவை பவானியின் தலையில் அழகாக தெரியவும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டார். வேலையை பார்க்காமல் பவானியையே பார்த்து கொண்டே இருந்ததால் அவருடைய மனதும் உடம்பும் அவருடைய உணர்வுகளை தூண்டியது. உடனே கிளம்பி சென்று தம் அடித்துவிட்டு வரலாம் என்றுதான் கிளம்பி சென்றார். வெளியில் தம் அடித்துக் கொண்டு இருக்கிற போதே சரோஜாவின் போன் வரவும் கைபேசியை ஆன் செய்து என்ன என்று கேட்டார். நேத்து நீங்க என்ன பார்க்க வரல, அதான் உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு உங்களுக்கு போன் செஞ்சேன். எங்க ஃப்ரீயா இருக்கீங்களாங்க? சொல்ல மறந்துட்டேன், நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். மதியம் சாப்பாடு சாப்பிட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிடுவீங்கன்னு சொல்லதான் போன் பண்ணேன் என்று கூறினாள். சரி சரி போனை வை, இப்ப வெளியில தான் இருக்கேன், இதோ வரேன் என்று கூறி தன்னுடைய கைபேசியை ஆஃப் செய்துவிட்டு தம் அடித்து முடித்தவுடன் சரோஜா வீட்டுக்கு கிளம்பி சென்றார். சரோஜா நல்ல தம்பிக்கு போன் செய்தவுடன் தன்னை அலங்கரித்துக் கொண்டு இருந்தாள். அந்த நேரம் சரோஜாவுக்கு நல்ல தம்பியை பார்க்கவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாம கூப்பிட்டோன்னே வந்துட்டாரே என்கிற சந்தோஷத்தில் சீவி சிங்காரித்து தலை நிறைய நல்ல மனம் வீசும் ஜாதி மல்லிகை பூவை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து இருந்தாள். நல்ல தம்பியை பார்க்கவும் வாயெல்லாம் பல்லாக மகிழ்வுடன் வெற்றிலையை வாயில் குதப்பிக் கொண்டு இருந்தவள் அப்படியே வாங்க வாங்க என்று சந்தோஷமாக வரவேற்றாள். மேனேஜர் மதிய சாப்பாட்டை சரோஜா வீட்டில் சாப்பிட்டு ஓய்வு எடுத்தவர் மாலை நேரத்திற்குத்தான் அலுவலகம் உள்ளே வந்தார். பாவம், பவானி மதியம் சாப்பிடும்போதும் தன்னுடைய காதலரை காணாமல் திரும்பி திரும்பி பார்த்து பவானிக்கு கழுத்து வலியே வந்துவிட்டது. மதியம் சாப்பிட உட்கார்ந்தவளுக்கு மனதில் ஏமாற்றமாக இருக்கவும் சாதம் முழுவதும் சாப்பிட பிடிக்காமல் கொஞ்சம் சாதம் டப்பாவில் மீதம் இருக்கும்போதே சாப்பிட பிடிக்காமல் அப்படியே மூடி வைத்து விட்டாள். மதியம் சாப்பிட்ட பிறகு மேனேஜர் இன்னும் வரவில்லையே என்கிற கவலையில் வேலை செய்ய சிந்தனை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருந்தாள். யாரிடமும் இவரை பற்றி கேட்கவும் முடியவில்லை.
அலுவலர்கள் யாரிடமாவது கேட்டால் அவர்கள் நம்மை தவறாக நினைப்பார்கள் என்று தோன்றவும் அமைதியாக இருந்தாள். மாலை நேரம் ஆரம்பித்து மஞ்சள் வெயில் வந்து வானம் செவ்வானமாக சிவக்கிற நேரம் வாயில் வெற்றிலையை போட்டு சிவந்த வெற்றிலையின் மணத்துடன் விருந்துக்கு சென்று வந்தவரைப் போல உண்ட மயக்கம் தெளிந்து அலுவலகம் உள்ளே வந்தார். இவ்வளவு நேரம் நாமும் தவமாக எதிர்பார்த்து காத்து இருந்தோம். இப்பொழுதுதான் ஆடி அசைந்து கொண்டு வருகிறாரே என்கிற கோபத்தில் இருக்கவும் பவானி அவருடைய முகத்தை பார்க்காமலேயே வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். அங்கே வீராசாமி அலுவலகம் சென்ற பிறகும் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் நண்பருக்கு போன் செய்து ஜாதகம் பார்த்து விட்டீர்களா என்று 1க்கு 2 முறை நண்பரிடம் கேட்டுவிட்டார். அவரும் அவர்கள் என்னிடம் பொருத்தம் பார்த்ததையும் பற்றி எதுவும் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார். அலுவலகத்தில் வேலை பார்க்க தோன்றாமல் இருக்கவும் வீட்டுக்கு கிளம்பினார். அத்தியாயம் 38. வீட்டுக்கு போகிற வழியில் எப்போதும் போல பவானியின் அலுவலகத்திற்கு சென்று மகளை கூப்பிட சென்றார். பவானியும் மேனேஜர் மதிய சாப்பாடு நேரத்திற்கு வெளியில் சென்றவர். இப்பொழுது அலுவலகம் முடிகிற பொழுதுதான் அலுவலகம் வருகிறாரே என்கிற கோபத்தில் இருந்தவளை அப்பா வந்து கூப்பிடவும் மணியை பார்த்தாள். இன்னும் அலுவலகம் முடிவதற்கு சிறிது நேரம் இருந்தது. பவானி அப்பா முகத்தையும் கைபேசியில் மணியையும் பார்த்து கொண்டே இப்பொழுது கிளம்பலாமா, மேனேஜர் எதுவும் சொல்வாரோ என்கிற குழப்பத்தில் இருந்தாள். வீராசாமி வந்த பிறகும் பவானி கிளம்பாமல் இருந்ததை பார்த்த துணை மேலாளர் தமிழினி மேடம் பாத்ரூம் செல்வதற்காக வந்தவர் பவானியிடம், உங்க அப்பா எவ்வளோ நேரமா காத்துட்டு இருக்காரு, நீ கிளம்பு பவானி என்று மேனேஜர் காதில் விழுகிற மாதிரி சொல்லிவிட்டு சென்றார். உடனே பவானியும் மேனேஜரை பார்த்து கண்களால் கண் அசைத்து விட்டு அப்பாவுடன் கிளம்பி சென்றாள். போகிற வழியில் காலையில் கும்பிட்ட பிள்ளையாரை பார்க்கவும் வீராசாமி வேண்டுதலை நினைவுபடுத்தி வேண்டுதல் வைத்து தன்னுடைய கைகளால் கன்னத்தில் தப்புத்தாளம் போல போட்டு வேண்டிக் கொண்டார். அப்பா மகள் இருவருமே கவலையில் இருக்கவும் வீட்டுக்கு போகிற வழியில் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக சென்றனர். வீட்டுக்கு போனவுடன் அலமேலு கணவர் முகத்தை பார்த்து, ஏங்க சுகமா இருக்கீங்க, ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததா, தலையதும் வலிக்குதா, நான் மாத்திரை எடுத்துட்டு வரட்டுமா, மாத்திரை போட்டுட்டு சூடா டீ குடிங்க சரியாயிடும் என்று கூறினார். அலமு, எதுக்கு இப்படி பதற, எனக்கு தலைவலியெல்லாம் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல ஜாதகம் பார்த்துருப்பாங்களா, இன்னும் ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையே, அவங்க அவசரமா பவனியோட ஜாதகம் கேட்டு வாங்கினாங்க, என்னமா ஜாதகம் பார்த்து இருக்க மாட்டாங்க என்று கேள்வியாக மனைவியை பார்த்தார். அலமேலு உடனே கணவரிடம் ஆறுதலாக, அவங்க ஜாதகம் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி சொல்ல போறாங்க, இதுக்கு எதுக்குங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்க, அவங்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குதோ, அங்க உள்ள சூழ்நிலை தெரியாம இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க, எதையாவது யோசிச்சு கவலைப்படாம இருங்க என்று கூறினார். பவானியோ மேனேஜர் மதியம் நம்முடன் வந்து சாப்பிட வரவில்லை என்கிற கோபத்தில் இருந்தவளுக்கு அவர் ஆசையாக வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ வாடி போயிருந்தாலும் அந்த வாடிய பூவை தூக்கி போட மனது வராமல் சிறிது நேரம் பூவை முகர்ந்து பார்த்தவள் திரும்பவும் வாடிய பூவை தலையில் வைக்கக்கூடாது என்று அம்மா சொல்லிய ஞாபகம் வரவும் வாடிய மல்லிகைப்பூவை தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொண்டாள். வீராசாமி டிவி பார்க்க உட்கார்ந்தவருக்கு டிவி பார்க்க சிந்தனை இல்லாமல் நண்பருடைய போன் காலுக்காக தன்னுடைய கைபேசியை அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தார். நேரமாகியதே தவிர நண்பரிடம் இருந்து போன் வரவில்லை. இரவு நேரமாகிவிடவும் பார்கவியை கூப்பிட பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி சென்றார். போகிற அவசரத்தில் போன் வருகிறதா என்று அடிக்கடி எடுத்து பார்த்து கொண்டு இருந்தவர் தன்னுடைய கைபேசியை மறந்து அங்கேயே வீட்டில் வைத்துவிட்டு போய்விட்டார். அந்த சிந்தனையுடன் வண்டியை ஓட்டிக்கொண்டு போகவும் எதிரில் வருகிறவரை பார்க்காமல் அவருடைய வண்டியில் மோதிவிட்டார். நல்ல வேளை இருவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. எதிரில் வந்தவரும் தன்னை சுதாரித்துக் கொண்டு வண்டியை நிறுத்தி கால் ஊன்றிக்கொண்டார். வீராசாமி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லும் நாமே நிதானம் இல்லாமல் இப்படி ஆக்சிடென்ட் செய்ய பார்த்தோமே, நல்ல வேளை அவருக்கும் எதுவும் காயமாகவில்லை. நமக்கு காயம் எதுவும் ஆகியிருந்தால் அலமு அட்வைஸ் பண்ணியே எனக்கு காதில் ரத்தம் வர வைத்திருப்பார் என்று நினைத்து கொண்டார். வீராசாமியும் வண்டியை நிறுத்தி காலில் மட்டும் லேசான சிராய்ப்பு இருக்கவும் காலை தேய்த்து கொண்டு நேரமாகிவிட்டதே என்று வண்டியை எடுத்துக்கொண்டு நிதானமாக வண்டியை ஓட்டிக்கொண்டே பள்ளிக்கூடம் போய் சேர்ந்தார். பார்கவி பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் கிளாஸ் முடிந்து வெளியில் நின்று கொண்டு இருந்தவள் அப்பாவை பார்க்கவும் தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு வந்து வண்டியில் ஏறிக்கொண்டாள். வீட்டிற்கு வருகிற வழியில் அப்பாவின் மனநிலை தெரியாமல் பார்கவி வகுப்பில் தோழிகளுடன் பேசிக் கொண்டதையும் விளையாட்டு பீரியடில் நடந்ததை பற்றியும் அப்பாவிடம் சொல்லிக் கொண்டே வந்தாள். அவரும் நம்முடைய மனநிலை மகளுக்கு தெரிய வேண்டாம் என்று பார்கவி சொல்லியதற்கெல்லாம் முடிந்தவரை பதில் சொல்லிக்கொண்டே வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். வீட்டிற்கு வந்தவுடன் ஆவலாக தன்னுடைய கைபேசியை எடுத்து நண்பரிடம் இருந்து போன் எதுவும் வந்து இருக்கிறதா என்று பார்த்தார். நண்பரிடம் இருந்து போன் எதுவும் வரவில்லை. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வண்டியை ஓட்டிட்டு போகும்போது சகுன தட போல ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வண்டி இடிச்சிட்டோமே,
என்று நினைத்து கொண்டு அமர்ந்து இருந்தார். அலமேலுவும் கணவர் முகத்தை பார்த்தவர் இன்னும் கவலையில் இருக்கிறார். சீக்கிரமாக டிஃபன் செய்து சாப்பிட சொல்லலாம் என்று நினைத்தவர் அவசரமாக டிஃபன் செய்தார். அவருக்கு பிடித்த இட்லியும் புதினா சட்னியும் செய்துவிட்டு கணவரையும் மகள்களையும் சாப்பிட அழைத்தார். அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் வீராசாமி மகள்களுடன் சிறிது நேரம் டிவியில் பாட்டு கேட்டுக்கொண்டு அமர்ந்து இருந்தார். தன் மனைவியையும் அழைத்து, உனக்கு தான் அசதியா இருக்குன்னு சொன்னியே, வா அலமோ வந்து உக்காரு. காலையில சீக்கிரமா எழுந்து வேலையை செஞ்சுக்கலாம் என்று கூறினார். அப்பா சொல்லவும் பரமேஷ் அம்மாவை அழைத்து வந்து டிவி பக்கத்தில் உட்கார சொல்லிவிட்டு பார்க்கவியையும் பவானியும் அழைத்து போனாள். சமையல் அறையில் சென்று ஆளுக்கு ஒரு வேலையாக செய்தனர். வீராசாமி மனைவியிடம் பேசிக்கொண்டு இருக்கிற போது நண்பரிடம் இருந்து போன் வந்தது. வீராசாமி ஆர்வமாக கைபேசியை எடுத்து ஆன் செய்து நண்பரிடம் அவசரமாக நலம் விசாரித்துவிட்டு, சொல்லுப்பா, இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கே என்றார். நண்பரோ, இவ்ளோ நேரம் ஃபோன் பண்ணாம காக்க வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்கண்ணா. மாப்பிள்ளை வீட்டாருங்க இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. நீங்களும் மதியமே 2-3 முறை ஃபோன் பண்ணி ஆர்வமா கேட்டீங்களே, அதனாலதான் எந்த நேரம்னாலும் பரவாயில்லன்னு இப்ப ஃபோன் பண்ணேன் என்று கூறினார். அட அது சரிப்பா, இதுக்கு எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நீ சொல்ல வந்ததை சொல்லுப்பா என்று கூறினார். அது வந்தானா தப்பா நினைச்சுக்காதீங்க. மாப்பிள்ளை வீட்டாருக்கு பவானியை ரொம்ப பிடிச்சிருக்கவும் 2-3 இடங்கள்ல போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஜாதகம் பார்த்த இடங்கள்ல எல்லா ஜோசியருமே பவானிக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் சரியில்லை, 2 பேருக்கும் 5 பொருத்தம் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்து ஒரு நப்பாசையில திரும்பவும் ஜாதகம் பார்த்த பிறகுதான் ஃபோன் செய்து சொல்லலான்னு இருந்திருக்காங்க. அதனாலதான் பதில் சொல்ல தயக்கமா இருக்கவும் இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்கவும் தயக்கத்தோட என்கிட்ட ஃபோன்ல மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க என்று கூறினார். வீராசாமிக்கு மனதுக்கு ஏதோ பல வருத்தமாக இருக்கவும் அமைதியாக இருந்தார். திரும்பவும் நண்பர் ஹலோ என்ற பிறகு, சரி பரவாயில்ல, ஜாதக பொருத்தம் சரியில்லாம போனதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? யாருக்கு யார் என்ன கொடுப்பன இருக்குதோ அதுபடிதான் நடக்கும். ரொம்ப நன்றிப்பா. வேறு எதுவும் நல்ல இடமா இருந்தா எனக்கு மறக்காம சொல்லுப்பா என்று சொல்லிவிட்டு போனை ஆஃப் செய்தார். அத்தியாயம் 39. அலமேலு என்னவென்று கேட்கவும், நம்ம பாப்பாவோட ஜாதகமோ அந்த பையனோட ஜாதகத்துக்கும் 5 பொருத்தம் கூட சரியா இல்லையா என்று மனைவியுடன் வருத்தத்துடன் சொல்லவும், அலமேலு, இதுக்காக ஏங்க வருத்தப்பட்டு உங்க உடம்ப வருத்திக்கிறீங்க? விடுங்க, இதை விட நல்ல இடமா கூட நம்ம பவானிக்கு வரும்னு நம்புங்க என்று கூறினார். நாம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுவும் கடவுள் நினைக்கும் போதுதான் திருமணம் நடக்கும். யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு அவரே தீர்மானிப்பார். இத நினைச்சு வருத்தப்பட்டு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. இப்பவே நேரம் ஆயிருச்சு, போய் படுத்து தூங்குங்க என்று கூறினார். சரிம்மா, காலையில சீக்கிரமா எழுந்து வேலை பார்க்கணும். இப்பவே அசதியாதான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்று மகள்களிடம், என்னம்மா இன்னைக்கு 3 பேரும் வேலை செய்றீங்க என்று ஆச்சரியமாக கேட்டார். பார்கவி உடனே, அப்பா, எனக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னும் தூக்கம் வரலப்பா, அதான் அம்மாக்கு உடம்பு முடியலையே, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலான்னு வந்தேன் என்று கூறினாள். வீராசாமிக்கு மகள்கள் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தன்னுடைய மனதிற்குள்ளேயே நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டவர், சரிம்மா, வேலை முடிஞ்சுதானே, சீக்கிரமா போய் படுத்து தூங்குங்க என்று சொல்லிவிட்டு, பாரு, குடிக்க தண்ணி கொண்டாமா என்று சொல்லி தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு சென்று படுத்துக்கொண்டார். அலமேலுவுக்கு அலுப்பாக இருக்கவும் படுத்தவுடன் தூங்கிவிட்டார். வீராசாமிக்கு தூக்கம் வராமல் மகள் ஜாதக பொருத்தம் சரியில்லாமல் போனதை பற்றி யோசித்துக் கொண்டே படுத்து இருந்தார். நாம் நினைத்தது வேறு நடந்தது வேறாக அல்லவா இருக்கிறது என்று நினைத்தவர், அந்த பையனோட ஜாதகம் அனுப்பியிருந்தாங்களே, எதுக்கும் நாமளும் ஒரு முறை ஜாதகம் போய் பார்த்துட்டு வரலாம் என்று நினைத்தார். அப்படியே வேறு இடம் எப்படி யார் மூலமாக அமையும் என்றும் கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்தவர் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு கண்களை மூடி படுத்து இருந்தவர் அப்படியே உறங்கிவிட்டார். காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவர் பவானியிடம், நீயே கிளம்பி ஆபீஸ் போய்க்கிறியாமா என்று கேட்டார். சாப்பிட்டுக் கொண்டே இருந்த பவானி, சரிங்கப்பா, நானே போய்க்கிறேன், உங்களுக்கு வெளியில வேலை இருந்தா பாருங்கப்பா என்று பவானி சொல்லவும், சரிம்மா, ரோட்ல போகும்போது பார்த்து போமா என்று சொல்லியவர் அலமேலுவிடம், ஜாதகம் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பார்கவியை சீக்கிரமாக கிளம்ப சொல்லி மகளை அழைத்துக் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டவர் அப்படியே பவானியின் ஜாதகமும் அந்த மாப்பிள்ளை பையனுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு ஐயரிடம் ஜாதகம் பார்க்க கிளம்பி சென்றார். அங்கே ஐயரிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வணக்கம் வைத்தவர் மாப்பிள்ளையின் ஜாதகத்தையும் பவானியின் ஜாதகத்தையும் கொடுத்து வெற்றிலை பாக்கும் பணமும் வைத்து கொடுத்தார். ஐயரும் இருவருடைய ஜாதகத்தையும் எடுத்து வைத்து பொருத்தம் பார்த்தார். வீராசாமியும் ஐயர் என்ன சொல்லுவாரோ என்று பயந்து கொண்டே அமர்ந்து இருந்தார். ஐயரும் 2 பேருடைய ஜாதகத்திலும் பொருத்தம் பார்த்தவர் அப்படியே உதட்டை பிதுக்கிக் கொண்டார்.
வீராசாமிக்கு கொஞ்சமாக இருந்த நப்பாசையும் இல்லாமல் போனது. அதுபோலவே ஐயரும் 2 பேருக்கும் 5 பொருத்தம் கூட இல்லை என்று நண்பர் சொல்லியதைப் போலத்தான் இவரும் சொன்னார். ஆனால் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய குருபலன் வந்துவிட்டது என்று கூறினார். அப்படியென்றால் எந்த திசையில் இருந்து மாப்பிள்ளை வருவார்? சொந்தத்திலா ஆசலிலா மாப்பிள்ளை? வசதி வேலைவாய்ப்புகள் பற்றியெல்லாம் கேட்டார். ஐயர் பவானியின் ஜாதகத்தை திரும்பவும் ஒரு முறை பார்த்தவர், இந்த பொண்ணுக்கு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை தான் அமைவாரு. இப்ப குருபலன்னு வந்திருக்கதால இன்னும் 6 மாசம் வரைக்கும் பவானிக்கு குருபலன் இருக்கு என்று கூறினார். மாப்பிள்ளை சொந்தமா ஆசலா என்று கேட்கவும், சொந்தத்தில் மாப்பிள்ளை அமைய வாய்ப்பு இல்லை என்று கூறியவர், இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம் நடக்கும் என்று தெரியவும், இப்படியே இவரிடம் சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதுவும் காதல் திருமணம் நடக்கும் என்று சொன்னால் எந்த பெண்ணை பெற்றவர்கள்தான் சும்மா விடுவார்கள் என்று யோசித்தார். வீராசாமி, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க ஐயா. ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாப்பாவோட ஜாதகத்துல பிரச்சனை எதுவும் இருக்கா என்று கேட்டார். அப்படி எந்த பிரச்சனையும் பாப்பா ஜாதகத்துல இல்லைங்க. நல்ல சுத்த ஜாதகம். எதிர்காலத்துல நல்லா பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடிய சிறப்பான ஜாதகம். நீங்க பெருமைப்படுற அளவுக்கு இந்த பாப்பாவோட ஜாதகப்படி சூப்பரா வாழ்வாரு. நீங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. தானாவே தேடி வந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணுக்கு அமைவாரு என்று கூறினார். இன்னும் எதுவும் கேட்கணுமா என்று ஐயர் கேட்கவும், வீராசாமிக்கு என்ன கேட்பது என்று தோன்றவில்லை. பரவாயில்ல, நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்களே என்று சொல்லியவர் பவானியின் ஜாதகத்தை வாங்கிக் கொண்டு நன்றியையும் சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தார். காலையில் போகும்போதே அலமேலுவிடம் பாப்பா ஜாதகத்தை பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருந்தார். அலமேலுவும் கணவரின் வரவுக்காக வாசலை பார்த்து கொண்டே வேலை செய்ய தோன்றாமல் இருந்தார். வீராசாமி வீட்டுக்கு உள்ளே வரவும் அவசரமாக, எங்க என்ன சொன்னாங்க? பொருத்தம் சரியா இருக்கா என்று ஆர்வமாக கேட்டார். வீராசாமி ஜாதக நோட்டை அலமேலுவிடம் கொடுத்துவிட்டு, இருமா வரேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூம் சென்று வந்தவர் மனைவிடம் குடிக்க தண்ணீர் கொண்டு வர சொல்லி கேட்டார். அலமேலுவோ நாம் ஆர்வமாக கேட்கும்போது இவர் பதில் எதுவும் சொல்லாமல் இப்படி தட்டி கழிப்பதை பார்த்தால் ஐயர் என்ன சொல்லியிருப்பார் என்று அவருக்கு புரிந்தது. இப்படியே அலமேலு யோசனையாக இருக்கவும், வீராசாமி வெளியில் சென்று வந்தால் எப்பொழுதும் கேட்காமலேயே தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பவர் இன்று வீராசாமி குடிக்க தண்ணீர் கேட்டதை கவனிக்காமல் யோசனையாக இருக்கவும், அலமு என்ன யோசனை? தண்ணி கேட்டது கூட கவனிக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க இன்று அலமேலுவின் தோளை தொட்டு கேட்கவும், தோ தண்ணி கொண்டு வரங்க என்று சொல்லிக்கொண்டே அவசரமாக தண்ணீர் எடுக்க சென்றார். தண்ணீரை வாங்கி குடித்த வீராசாமி அலுவலகத்திற்கு போன் செய்து 1 மணி நேரம் லேட்டாக வருகிறேன் என்று தகவல் சொல்லிவிட்டு வந்து மனைவியின் அருகில் அமர்ந்தவர் ஐயர் சொல்லி அனைத்தையும் கூறினார். அலமேலுவுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் கணவரிடம், இதுக்காக எதுக்குங்க வருத்தப்படணும்? எப்படியும் அவங்களே ஜாதகம் பார்த்து பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் நாம போய் பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னாலும் அவங்க நாம சொன்னது ஏத்துக்க போறதில்ல. எப்படியோ நம்மளோட பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க என்று கணவருக்கு ஆறுதலாக கூறினார். நீ சொல்றதும் சரிதான் என்று சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டார் வீராசாமி. ஜாதகம் பார்த்து வந்ததில் மனதும் ஒரே குழப்பமாக இருக்கவும் சிறிது நேரம் ஓய்வு எடுத்தவர் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றார். மதியத்திற்கு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி அங்கேயே கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கூறி சென்றார். அப்படியும் மதியம் சாப்பிடத் தோன்றாமல் வேலையில் கவனம் செலுத்திய வீராசாமி நேற்றும் சரியாக வேலை பார்க்காததால் இன்று வேலை அதிகமாக இருக்கவும் 4 மணி வரைக்கும் வேலையை பார்த்தார். வேலைகளை ஓரளவுக்கு செய்து முடித்தவர் மணியை பார்த்தார். மதிய சாப்பாட்டு நேரம் முடிந்துவிடவும் சரி கேன்டீன் சென்று டீ சாப்பிட்டு வரலாம் என்று நினைத்தவர் அலுவலகம் உள்ளே இருந்த கேன்டீனுக்கு சென்று 2 வடையும் வாங்கி சாப்பிட்டார். அப்படியும் டீ குடித்துவிட்டு வருகிற பொழுது கூட வேலை பார்க்கிற நண்பர், என்னன்னா எப்பவும் தவறாம சீக்கிரமா வந்துருவீங்களே, இன்னைக்கு வெளியில எங்க போயிட்டு இருந்தீங்களா? லேட்டா வரவும் நான் கூட இன்னைக்கு லீவ் போட்டுட்டீங்களான்னு நினைச்சேன் என்று கேட்டார். வெளியூரெல்லாம் போகலப்பா, இங்கதான் ஒரு வேலை இருந்துச்சு, முடிச்சிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு என்று கூறினார். சரி, இதற்கு மேல் அவருடைய சொந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைத்தவர், சரிங்க நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு அவரும் கிளம்பினார். வீராசாமியும் அலுவலகம் உள்ளே வந்தவர் வேலை பார்க்க உட்கார்ந்த பிறகு காலையில் ஐயர் மகளுடைய ஜாதகம் பார்த்து சொல்லியதுதான் நினைவுக்கு வந்து போனது. எப்படியோ சிறிது நேரம் வேலை பார்த்தவர் நேரத்தை ஓட்டிக் கொண்டு இருந்தார். காலையிலும் லேட்டாக வந்துவிட்டு இப்பொழுதும் சீக்கிரமாக கிளம்பி போகக்கூடாது என்று நினைத்தவர் வேலை பார்த்து கொண்டே இருந்தார். நேரமாகிவிடவும் எப்பொழுதும் போல வீராசாமி மகளை அழைக்க பவானியின் அலுவலகத்திற்கு சென்றார். அத்தியாயம் 40. வீராசாமி காலையில் ஜாதகம் பார்க்க சென்றதால் பவானி இன்று காலையில் அலுவலகத்திற்கு நடந்து சென்றாள்.
அலுவலகம் போகிற வழியில் டீ கடையில் மேனேஜர் நின்று இருந்தவர் பவானியை பார்த்து ஏன் பவானி நடந்து வர? என்று கேட்டார். பவானியும் மேனேஜரை பார்த்தவுடன் எப்பொழுதும் போல வணக்கம் வைத்தாள். அவரும் பதில் வணக்கம் சொல்லியவர் திரும்பவும் ஏன் பவானி உங்க அப்பா கூட வரலையா? தனியா நடந்து வரிய? என்று கேட்டார். ஆமா சார், அப்பா ஒரு வேலையா வெளியில போயிருக்காங்க சார். எங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு, அதான் நானும் நடந்து வரேன் சார் என்று கூறினாள். சரி வாப்பா, டீ சாப்பிடுறியா? என்று கேட்டார். இல்ல சார், பரவாயில்ல, எனக்கு இப்ப டீ வேணாம், இப்பதான் வீட்டுல சாப்பிட்டோன்னே கிளம்பி வரேன் என்று கூறினாள். என்னப்பா, ஒரு டீ குடிக்கிறதுல என்ன வந்துட போகுது? சரி சரி வா, வேற ஹோட்டலுக்கு போய் டீ சாப்பிடலாம் என்று அவரும் பிடிவாதமாக கூப்பிட்டார். ஏற்கனவே பவானிக்கு மேனேஜர் நல்ல தம்பி மீது தீவிரமான காதல் இருப்பதால் பவானியும் காதல் மயக்கத்தில் இருந்தவள், பரவாயில்ல, நான் இங்கே வரல, எங்க அப்பா பார்த்து திட்டுவாங்க என்று மறுப்பு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். மேனேஜரும் பவானியின் அமைதியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர், சரி சரி வா, சீக்கிரமா யாரும் பாக்குறதுக்குள்ள வண்டியில ஏறு. வா பவானி என்று அவளுடைய கையை பிடித்து கூப்பிடவும் அவளும் உடனே மேனேஜருடைய வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டாள். ஊரை தாண்டி பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் வண்டியை நிறுத்திவிட்டு வா பவானி என்று சொல்லவும் அவளும் வேண்டுதலுக்கு பலி கொடுக்க போகும் ஆடு போல எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவர் பின்னாடியே நடந்தாள். அங்கே ஒரு அம்மா கூடையில் பூ வைத்துக் கொண்டு விற்பனை செய்து கொண்டு இருந்தார். இந்தாம்மா, பூ வாங்கி வச்சுட்டு போ என்று பவானியை கூப்பிட்டு சொல்லவும் அவள் ஏதோ சிந்தனையில், இங்கே நம்முடைய அப்பாவுக்கு தெரிந்தவர்கள் யாரும் நம்மை பார்த்து விடுவார்களோ என்கிற பயம் வந்தது. இங்கே ஹோட்டல் அருகில் வந்தவுடன் ஒருவர் பவானியை பார்ப்பதை கவனிக்கவும் தான் அவளுக்கு அந்த பயம் வந்தது. பவானி பயந்து கொண்டே போனவளுக்கு பூ விற்கிற அம்மா கூப்பிட்டதை கவனிக்கவும் இல்லை. அந்த அம்மாவுக்கு பதில் சொல்கிற நிலையிலும் அவள் இல்லை. மேனேஜருக்கோ யாரும் நம்மை பார்த்து விடுவார்கள் என்கிற எந்த பயமும் வரப்போவதில்லை. அதனால் புது மாப்பிள்ளையைப் போல கெத்தாக நடந்து வந்தார். பூக்கார அம்மா பவானியை கூப்பிட்டு சொல்லியதை கவனித்தவர், மா இந்தாங்க, பூ 2 முழம் கொடுங்க என்று சொல்லி பூ வாங்கிக் கொண்டவர் அதற்கான பணத்தையும் கொடுத்துவிட்டு பவானியின் பின்னாடியே போனார். பூக்கார அம்மா, இந்தாப்பா, மீதி சில்லற வாங்கிக்க என்று சொல்லி வேகமாக போனவரை கூப்பிட்டார். மேனேஜருக்கு மீதம் சில்லறை வாங்குவதை விட பவானி முக்கியமாக இருக்கவும், பரவாயில்லம்மா, நீயே வச்சுக்க என்று சொல்லிவிட்டு பவானியை அழைத்துக் கொண்டு ஹோட்டலின் உள்ளே தனி கேபினுக்கு அழைத்து சென்றார். கடைசி டேபிளில் போய் உட்கார்ந்தனர். பேரர் வந்து என்ன வேண்டும் என்று கேட்கவும், என்ன பவானி சாப்பிட்றா என்று கேட்டார். பவானி யாரும் நம்மை பார்த்து அப்பாவிடம் சொல்லிவிடுவார்களோ என்கிற பயத்தில் இருக்கவும், எனக்கு எதுவும் வேண்டாம் சார் என்று கூறினாள். இளம் கன்று பயம் அறியாது என்பதைப் போல மேனேஜர் கூப்பிட்டவுடன் பவானி மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஆவலாக வந்தவளுக்கு ஹோட்டல் பக்கத்தில் வந்து இறங்கியவுடன் அவளை யாரோ பார்க்கவும், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் போல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கவும் பயந்து கொண்டே இருந்தவளுக்கு மேனேஜருடன் ஆசையாக வந்த பவானிக்கு இப்பொழுது எதுவுமே சாப்பிடுகிற எண்ணமே இல்லாமல் அமர்ந்தே இருந்தாள். பவானி எதுவும் வேண்டாம் என்று சொல்லவும், எதுக்கு இவ்ளோ கூச்சப்படுறா? இங்க இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டதில்லையா? அதான் இங்க சாப்பிட கூச்சப்படுறியா என்று கேட்டவர் பவானியின் பதிலுக்கு காத்திராமல் பேரரிடம் ஒரு காஃபியும் ஒரு ஐஸ்கிரீமும் கொண்டு வர சொல்லிவிட்டு பவானியின் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தவருக்கு அப்பொழுதுதான் பவானிக்காக வாங்கிய பூ கையில் இருப்பது நினைவுக்கு வந்தது. உடனே பூவின் வாசனையை முகர்ந்து பார்த்தவர், பவானி இந்தாப்பா, இந்த மளிகைப்பூ தலையில வச்சுக்க என்று சொல்லி பவானியிடம் பூவை கொடுத்தார். பவானியும் பூவை வாங்கியவளுக்கு முகத்தில் புன்னகையுடன் வெட்கமும் வந்தது. மேனேஜர் அவளின் முகத்தை பார்த்து கொண்டே அவளிடம் பூவை கொடுத்தவர் அப்படியே அவளுடைய கையை வருடிக்கொண்டே பூவை கொடுக்கவும் பவானிக்கு கூச்சமும் வெட்கமும் வந்தது. மேனேஜர் உடனே பவானியை பார்த்து சிரித்துக்கொண்டே, பாரா, என் தங்கத்துக்கு வெக்கத்தை பாரு என்று அவளிடம் ஐஸ் வைப்பதை போல கூறினார். அவளும் பூவை வாங்கி தலையில் வைத்துக் கொண்டவளுக்கு மேனேஜர் பேசியது ஆர்டர் செய்த ஐஸ்கிரீம் வருவதற்குள் அவளுடைய மனது சந்தோஷத்தில் ஐஸ்கிரீம் போல உருகியது. முதலில் காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் காஃபியை குடித்துக்கொண்டே பவானியின் முகத்தை பார்த்து ரசித்தவர், காஃபி வேணுமாப்பா என்று பொய்யான காதலுடன் கண்களால் கேள்வியை கேட்டார். அவளும் வெட்கத்தில் சிவந்த முகத்துடன் அமர்ந்து இருந்தவளுக்கு இது புது அனுபவமாக இருக்கவும் அவளும் இடதும் வலதுமாக தலையை ஆட்டினாள். அதற்குள் ஆர்டர் செய்த ஐஸ்கிரீம் வந்துவிடவும், இதை சாப்பிடு என்று சொல்லி பவானியின் கையை பிடித்து ஒரு நீவி நீவி சிரித்துக் கொண்டே ஐஸ்கிரீம் கப்பை பவானியின் பக்கத்தில் நகர்த்தி வைத்தார். பவானியும் தனக்கு பிடித்த ஐஸ்கிரீமை ரசித்து சாப்பிட்டாள். மேனேஜர் காஃபி குடித்து முடித்தவுடன், இன்னும் ஏதோ சாப்பிட்றியா என்று கேட்டார். இதுவே போதும் சார் என்று சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமை வேகமாக சாப்பிட்டாள். எதுக்கு இவ்வளவு வேகமா சாப்பிட்றா? ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரசிச்சுக்கிட்டே பொறுமையா சாப்பிட்டாதான் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் என்று கூறினார்.
உடனே கைபேசியில் மணியை பார்த்தவள், அச்சுச்சோ இப்பவே நேரமாயிடுச்சு சார் என்று கூறினாள். அதுக்கு என்னப்பா, மெதுவா சாப்பிடு. ஒரு நாள் லேட்டா போனா என்ன ஆகிட போகுது? என்று அசால்ட்டாக சொல்லவும், சரி லேட்டாக போனால் மேனேஜருக்கு தான் பதில் சொல்ல வேண்டும், அவரே எங்கே நம்முடன் தான் இருக்கிறார் என்று நினைத்தவள் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு ஐஸ்கிரீமை ரசித்து சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாள். பவானி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கவும், என்ன இதை சாப்பிட்றியா பவானி என்று கேட்டார். இதுவே போதும் சார் என்றாள். என்னப்பா, இது மட்டும் போதுமா? என்று அக்கறையுடன் கேட்டார். பவானி இவருடைய அக்கறையில் உருகி போனவள் புன்னகைத்துக் கொண்டே, இது சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சிடுச்சு, இதுவே போதும் சார் என்று சொல்லி மகிழ்வுடன் சந்தோஷப்பட்டாள். மேனேஜரும் சரி என்று கோடு போட்டு விட்டோம், இனி மெதுவாக ரோடு போட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்தவர் சரி போகலாம் என்று கூறிவிட்டு அவரும் எழுந்து நடந்தார். பவானிக்கு ஹோட்டலின் உள்ளே இருக்கும்போது அவ்வளவாக பயம் தெரியவில்லை. ஹோட்டலில் இருந்து வெளியே வரும்போது திரும்பவும் யாரும் பார்த்து விடுவார்களோ என்கிற பயம் வரவும் மேனேஜர் போன பிறகு சற்று தள்ளியே நடந்து சென்றாள். அப்படியும் ஹோட்டலில் இருந்து வெளியே வரும்போது யாரோ பவானி என்று கூப்பிடவும் பவானிக்கு மனது திக்கென்று ஆனது. அச்சச்சோ, தெரிஞ்சவங்க யாரோ பார்த்துட்டாங்க போல, நம்மளை யாரோ கூப்பிடுறாங்களே என்று நினைக்கவும் பவானி திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தாள். அப்படியும் திரும்பவும் பவானி என்று கூப்பிட்டுக் கொண்டே ஒரு பெண் வேகமாக வந்து பவானியின் கையை பிடித்து கொண்டாள். பவானிக்கு பேய் அறிந்த மாதிரி இருந்தது. அப்படியே கண்கள் இருண்டு கொண்டு மயக்கம் வருவதைப் போல இருக்கவும் கீழே விழப் போனவளை பவானியின் கல்லூரி தோழி, கீழே விழப்போற என்று கேட்கவும் நிதானத்திற்கு வந்த பவானி அப்பொழுதுதான் தோழியின் முகத்தை பார்த்தாள். பவானியின் கல்லூரியில் கூட படித்த தோழி என்று நினைவுக்கு வந்தது. ஏண்டி, உனக்கு உடம்புக்கு முடியலையா, இவ்வளோ டல்லா தெரியற என்று தோழி கேட்கவும் பவானிக்கு எதுவும் சொல்ல தோன்றாமல் ஆமாம் என்று கூறினாள். உனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்ற, பின்ன ஏண்டி தனியா ஹோட்டலுக்கு வந்திருக்க என்று கேட்கவும் பவானி வாய்க்கு வந்த பொய்யை சொல்லி சமாளித்தாள். எனக்கு காய்ச்சலும் கூடவே லேசான தலைவலியும் இருக்கவும் அதான் எங்க அண்ணன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், அப்படியே போற வழியில டீ குடிக்க இங்க ஹோட்டலுக்கு வந்தோம் என்று சொல்லி சமாளித்தாள். பவானிக்கு அப்பொழுது இருந்த பதட்டத்தில் தோழியின் பெயரும் நினைவுக்கு வரவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல், சரிடி நான் வரேன், எனக்கு நேரமாச்சு என்று கூறி நகர்ந்தாள். அந்த பெண்ணும் விடுவேணா என்று, ஏ பவானி, உனக்குதான் அண்ணன் தம்பி யாரும் இல்லையே, நீங்க 3 பேர் அக்கா தங்கன்னு தானே சொல்லியிருக்க என்று கேட்டாள். பவானி, இவ வேற நேரம் கால தெரியாம கேள்வி மேல கேள்வி கேட்கிறா என்று நினைத்தவள், அவங்க என்னோட பெரியப்பா பையன் என்று திரும்பி பார்க்காமல் சொல்லிவிட்டு தப்பித்தோம் என்று சொல்லி மேனேஜர் பக்கத்தில் வந்தாள். மேனேஜரும், யார் பவானி அந்த பொண்ணு, உனக்கு தெரிஞ்ச பொண்ணா என்று கேட்டார். சீக்கிரமா வண்டி எடுங்க சார், போகலாம், இன்னும் யாராவது பார்த்தா வம்பாகிடும் என்று நினைத்தவள் வண்டியில் ஏறி உட்கார்ந்த பிறகு அவள் என்னுடன் படித்த தோழி என்று மட்டும் மொட்டையாக கூறினாள். மேனேஜர் பவானியின் தோழியையும் பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தவர் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல், அந்த பெண்ணும் பார்க்க அழகாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி பவானி எதுவும் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக, உன்னோட தோழியும் உன்னை போலவே அழகாதான் இருக்கு என்று கூறினார். பவானி இங்கே தோழி நம்மை பார்த்து விட்டாலே இன்னும் யாரெல்லாம் பார்த்து இருப்பார்களோ என்கிற பயத்தில் இருந்தவளுக்கு மேனேஜர் சொல்லியதை கவனிக்கவில்லை. மேனேஜர் அலுவலக பக்கத்தில் வண்டியை நிறுத்தாமல் தள்ளியே வண்டியை நிறுத்தி, நீ முன்னாடி போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன் என்று கூறினார். பவானியும் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றாள். தொடரும்.